வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகள் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்பான அறிக்கை பிரதமரிடம் சமர்ப்பிப்பு. மத்திய அமைச்சர் ஜார்ஜ் சூரியன் சமர்ப்பித்தார். தமிழக காவல்துறையில் 17 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. மேற்கு மண்டல ஐஜியாக செந்தில்குமாரும் நெல்லை காவல் ஆணையராக ரூபேஷ்குமார் மீனாவும் நியமனம். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழக டிஜிபியாக மாற்றம். சென்னை குற்றப்பிரிவு ஐஜியாக இருந்த ராதிகா மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையராக நியமனம். நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிக்கான திமுக வேட்பாளராக கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் போட்டி. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு KN நேரு கூட்டாக அறிவிப்பு. கர்நாடகா காவிரி நீர் திறப்பு 87,662 கன அடியிலிருந்து 89,162 கன அடியாக அதிகரிப்பு. கிருஷ்ணராஜ சாகர் அணையின் 124.80 அடி மொத்த கொள்ளளவில் 123.20 தண்ணீர் இருப்பு என அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு வந்த கொலை மிரட்டல் கடிதத்தால் பரபரப்பு. பொற்கொடிக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு. சென்னை பல்லவன் இல்லத்தில் 100 புதிய பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் அமைச்சர் உதயநிதி. கொடியசைத்து இயக்கத்தை தொடங்கி வைத்த நிலையில் பேருந்தில் பயணித்தும் உற்சாகம். உயர்கல்வி மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க மாநில அரசு சார்பில் தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 10, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிகளை பாராட்டும் நிகழ்வில் அமைச்சர் உதயநிதி பேச்சு. திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கொலைகளமாக மாறியுள்ளது. ஸ்ரீரங்கத்தில் ரஞ்சித் என்ற மாணவன் கொலை செய்யப்பட்டதாக கூறி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 10,27,00,000 ரூபாய் மதிப்பில் புற்றுநோய் சிகிச்சைக்கான புதிய கட்டிடம். 7ஆம் தேதி அமைச்சர் உதயநிதி அடிக்கல் நாட்டுவார் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. தமிழக மீனவர் பிரதிநிதிகளுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாளை டெல்லி செல்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தகவல். காடுகளை அழித்ததுதான் நிலச்சரிவுக்கு காரணம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் போராட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் கோக்கல் கிராம மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க அறிவுறுத்தல். வயநாடு நிலச்சரிவை தொடர்ந்து கோக்கல் கிராமத்திலும் ஏற்பட்டதால் மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்தல். தஞ்சையை சேர்ந்த பிச்சைமணி என்பவர் வயநாடு நிலச்சரிவின் போது மாயமானதாக குடும்பத்தினர் புகார். 30ஆம் தேதிக்கு பின் தொடர்பு கொள்ள முடியவில்லை என கூறி அரசு உதவுமாறு கோரிக்கை. விருதுநகர் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு 1000த்திற்கும் அதிகமானோர் கூடியுள்ளனர். மலையேற அனுமதி மறுக்கப்பட்டதால் பக்தர்கள் தவிப்பு. ஆடி அமாவாசையை ஒட்டி முக்கிய கடற்கரைகளில் குவிந்த மக்கள்.
தாமிரபரணி, குமரி, ஆதிசேது கடற்கரைகள், ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபங்களில் கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம். கரூர் அருகே மகாலட்சுமி அம்மன் கோவிலில் தலையில் தேங்காய் உடைத்து நூதன நேர்த்திக்கடன். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் கூடிய ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. தேனி மாவட்டம் சுருளி அருவிக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள். கடும் போக்குவரத்து நெரிசலால் நீண்ட வரிசையில் காத்திருந்த வாகனங்கள். தென்காசி மேக்கரையில் வனத்துறையினரை விரட்டி அடித்த சிறுத்தை. அனைவரும் சென்ற பின் பொறுமையாக ஓய்வெடுத்த காட்சி வெளியீடு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென பெய்த கனமழை. ஏலம்பூர், புரசைவாக்கம், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. காசா மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கு அமெரிக்கா துணை போகிறது என குற்றச்சாட்டு. சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை மனிதநேய ஜனநாயக கட்சியினர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. மத்திய பிரதேசத்தின் சாகர் மாவட்டத்தில் கோவில் சுவர் இடிந்து விழுந்த விபத்து. 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் பலர் கவலைக்கிடம். இமாச்சல பிரதேச மேக வெடிப்பால் ஏற்பட்ட கனமழை பாதிப்பில் சிக்கி 9 பேர் பலி. ஆற்றை கடந்து பாதிக்கப்பட்டோரை பத்திரமாக மீட்ட இந்திய ராணுவம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஹாக்கி அணி அரையிறுதிக்கு தகுதி. காலிறுதியில் கிரேட் பிரிட்டன் அணியை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் வீழ்த்தியது. நடிகை மாளவிகா மோகனன் பிறந்த நாளை முன்னிட்டு தங்களான் படக்குழு புதிய போஸ்டர் வெளியீடு. பாரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்துள்ள தங்களான் 15ஆம் தேதி வெளியீடு. ஷங்கர் இயக்கத்தில் கமலஹாசன், சித்தார்த் உள்ளிட்டோர் நடித்த இந்தியன் 2 திரைப்படம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி OTT தளத்தில் வெளியாவதாக அறிவிப்பு.